ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து வருகிறேன். உங்களில் அநேகர் எங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லுகிறவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கிற அநேகர் எங்களை அழைக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெருங்கூட்டத்திற்கு இந்த வார்த்தைகள் போய் சேரவில்லை என்றாலும் கேட்கிற மக்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் மற்றொரு வாக்குத்தத்த வசனத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும்படி நான் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் என்ன? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வாக்கு. நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையை சொன்னவர் ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை அது. நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரும் அப்படித்தான் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் தம்முடைய ஆலோசனையை சொல்லி நலமான பாதையிலே நம்மை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வேதாகமத்தில் அநேக நாமங்கள் உண்டு, பெயர்கள் உண்டு. அதில் விசேஷமான ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தர் என்பது. இதை நாம் ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்க முடியும். அவர் ஆலோசனை கர்த்தர். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆலோசனை என்னுடையது என்று சொல்லுகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவரிடத்தில் ஏராளமான ஆலோசனைகள் உண்டு. அவர் ஆலோசனை தன்னகத்தை வைத்திருக்கிறார். ஆலோசனை கர்த்தர். அவரே சொல்லுகிறார், ஆலோசனை என்னுடையது. அவருடைய ஆலோசனை நித்தியமானது என்றும் அது என்றைக்கும் நிலைக்கும் என்றும் வேத வசனங்கள் சொல்லுகின்றன. சங்கீதம் 33:11, ஏசாயா 46:10 போன்ற வசனங்களிலே அதை நான் பார்க்க முடியும். அவருடைய ஆலோசனை என்றும் நிற்கும், நிலைத்து நிற்கும் என்று அந்த வசனங்கள் சொல்கின்றன. அவருடைய ஆலோசனை சத்தியமும் உறுதியுமானது என்று மற்றொரு வசனம் சொல்கிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவருடைய ஆலோசனை சத்தியமானது. ஆகவே தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவார் என்றால் அது எத்தனை மேன்மையானது. அவருடைய ஆலோசனையில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆலோசனை பெறுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைபெறாதபடி, நாம் தடுமாறாதபடி, இடறிட விடாதபடி வெற்றிகரமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தெய்வத்தினுடைய அந்த ஆலோசனை தருகிற அந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். அநேகர் வந்து கேட்பார்கள், பிரதர் இந்த காரியத்தை செய்யலாமா? இந்த வீட்டை நான் கட்டலான்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை செய்யலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி சொல்லுங்க பிரதர். சமீபத்தில் ஒரு சாட்சி ஒன்றை கேட்டேன். ஒரு அருமையான தம்பதியினர் ஜெபிக்கும்படி என்னிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, வேலை கிடைக்கல. ஒரு புதிய ஜாப்ல அவங்க போய் ஜாயின் பண்ண போறாங்க. அதை குறித்து ஆண்டவர் ஜெபிக்கும் போது பேசியிருக்கிறார். நான் மறந்து போனேன். அந்த சாட்சியை அன்பு சகோதரி பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது ஜாயின் பண்ணுற அந்த கம்பெனி உங்களை வெளியே அனுப்பாது. நீங்களா வெளியில் வந்தால் தான் ஆச்சு. மற்றபடி கம்பெனி உங்களை வெளியில் அனுப்பாது. ஸோ அதன் பிறகு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. அதே போல் பல வருடங்கள் அந்த கம்பெனியில் பணி செய்து இப்பொழுது மற்றொரு கம்பெனி மாறி இருக்கிறார்கள். ஒரு வேலை மாறுவதாக இருந்தாலும் சரி, மற்ற படிப்பிற்கான காரியமானாலும் சரி, அல்லது திருமணம், மற்ற வீடு கட்டுகிற காரியமானாலும் சரி, எல்லாவற்றிலேயும் தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற வேண்டும். தேவனுடைய ஆலோசனை இல்லைன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு இருக்காது. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது இன்னும் பல வசனங்கள் தேவனுடைய ஆலோசனையை மேன்மையாக சொல்லுகிறது. 139வது சங்கீதம் 17வது வசனத்தில் உடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது. நல்லவேளை கர்த்தர் என்னோடு பேசினார், நல்லவேளை கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், உம்முடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது, மிக அற்புதமானது தேவனுடைய ஆலோசனை. என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அடுத்து ஒரு வசனம் சொல்கிறது அப்படி. ஏசாயா 28:29 நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 139 அவருடைய ஆலோசனை அருமையானதுன்னு இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறான், அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. அதற்கு இணையாக நாம் எதையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆலோசனை ஆச்சரியமானது. தேவனுடைய ஆலோசனை அருமையானது. தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் வாழ, நாம் நடக்க தேவனாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும்.
தேவனுடைய ஆலோசனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவன் தம்முடைய ஆலோசனையினால் நிரப்புவார். அவரே ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை என்னுடையது என்று சொல்லுகிறார். ஆக நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற போது நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. ஆம், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை செய்து ஆலோசனை கொடுத்து ஆச்சரியமான பாதைகளை நடத்துவார். நாம் உயர்வை தொடர்ந்து அனுபவிக்கும்படி அவர் நமக்கு தயை பாராட்டுவார். உன்னதமானவர் தம்முடைய வழியை நமக்கு போதிப்பார். நம்முடைய வாழ்வில் அவர் நல்ல ஒரு டீச்சராக, ஒரு கைடராக, நமக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல தந்தையாக இருப்பார். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது, அவருடைய ஆலோசனை அற்புதமானது. அன்பானவர்களே, இந்த அவருடைய ஆலோசனையினால் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நடக்கின்றன. முதலாவது, அவர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ஏன்னு சொன்னால் நம்மை நடத்துவதற்காக. 32:8 வாசிக்கிறோம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் தம்முடைய ஆலோசனை கொடுப்பதினாலே நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடக்கிறோம். இன்னொரு சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறான், சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீ நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும். என்னுடைய எண்ணம் அல்ல, என்னுடைய புத்தி அல்ல, என்னுடைய சிந்தனைகள் அல்ல, உம்முடைய ஆலோசனை நிலை செயல்படட்டும். நீர் எனக்கு ஆலோசனை கொடும் சுவாமி, உம்முடைய ஆலோசனையினாலே என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைத்து விட்டால், தேவனுடைய ஆலோசனை கிடைத்து விட்டால் மிகச் சரியான பாதைகளை நாம் பயணிக்க முடியும். சரியான பாதைகளை நான் நடைபோட முடியும். சரியான பாதைகளை நம்மை கர்த்தர் வழிநடத்த முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அருமையான நாளில் தேவனாகி கர்த்தர் நம்மை நலமான பாதையில், சரியான பாதையில் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த தேவனுடைய நடத்திப்பை, இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த செய்தியினுடைய இறுதியிலே நீங்கள் சில காரியங்களை கவனிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவனுடைய ஆலோசனை நமக்கு அவசியம். அந்த ஆலோசனை இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் நடத்துவார். அவருடைய நடத்திப்பை நாம் உணர முடியும், அவருடைய பாதுகாவலை உணர முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே தேவனுடைய அற்புதமான நடத்திப்பு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் பாரத்தோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். தேவனுடைய நடத்திப்பை உணர்வீர்கள். தேவனுடைய இந்த ஆலோசனை என்பது நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று, அவர் உங்களை நடத்துவார். தேவன் தம்முடைய ஆலோசனை கொடுத்து விட்டால் போதும், நீங்கள் வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி பயணப்பட துவங்கி விடுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய கால் நடைபோட துவங்கும். கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, ஆலோசனையினால தான் நம்முடைய எண்ணங்கள் ஸ்திரப்படும். ஆலோசனை இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்கள் ஸ்திரப்படும். நம்முடைய எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, ஸ்திரமாக இருக்கணும்னா, நாம் நினைக்கிறது போல் நடக்கணும்னா ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை இல்லாதனால காரியம் சித்திக்காமல் போயிடணும்னு அதே புத்தகத்தில் எழுதியிருக்கு. நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். முதலாவது, இந்த ஆலோசனை இருந்தால் கர்த்தர் நடத்துவார். இரண்டாவது, இந்த ஆலோசனை தான் நம்முடைய எண்ணங்களை சித்தி பெற செய்கிறது, நம்முடைய எண்ணங்களை ஸ்திரப்படுத்துகிறது. எல்லாருடைய மனசுலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எல்லாருடைய மனசுலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கர்த்தர் எனக்கு செய்யணும், இந்த அற்புதத்தை செய்யணும், இந்த மாற்றத்தை செய்யணும், இந்த அதிசயத்தை என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் பல எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள். ஏசப்பா என் வாழ்க்கையில் இதை செஞ்சிட மாட்டாரா, ஆண்டவர் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை நிறைவேற்றிட மாட்டாரான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, எண்ணங்கள், யோசனைகள், அதை எல்லாத்தையும் சித்தி பெறும்படி செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலோசனை தான் அதை நமக்கு வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம போயிட்டோம்னா நாம் தோற்று போவோம். நான் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம், ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவனுடைய வெற்றி, தேவனுடைய ஜெயம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால், என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, அந்த ஆலோசனையை நடத்தும். இரண்டாவது, இந்த ஆலோசனைகளால் தான்
நம்முடைய எண்ணங்கள் நமக்கு சித்திக்கும், எண்ணங்கள் நிறைவேறும், ஸ்திரப்படும். கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக இந்த ஆலோசனை தருகிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, ஆலோசனை நம்மை சீர்படுத்தும். வசனம் நீதிமொழிகள் 11:14 சொல்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா ஆலோசனை இருந்தால் ஜனங்கள் சீராயிடுவாங்க. சீரான பாதையில், சீரான மார்க்கத்தில் மிக அழகாய் வழிநடத்தப்படுவார்கள். ஆலோசனை பெற்றுக்கொள்கிற போது ஒரு நற்சீர் உண்டாகிறது, ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை, ஆச்சரியமான மாற்றத்தை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், நம்மை சீர்படுத்துகிறார். சீர்குலைஞ்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை சீர்படுத்தி அழகாய் மிக அற்புதமாய் தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் செய்ய முடியும். நீங்கள் நம்புறீங்களா? விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ஆலோசனை நம்மை அழகாய் நடத்தும். அவருடைய ஆலோசனை நம்முடைய எண்ணங்களை ஸ்திரப்படுத்தும், நம்முடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை சித்திக்க பண்ணும். அவருடைய ஆலோசனையினால் நாம் சீர்பெறுவோம். ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி அழகுபடுத்தி காண்பிப்பார். அவருடைய ஆலோசனை இருந்தால் போதும், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த ஆலோசனை நம்முடைய அந்திய காலத்தில், நம்முடைய இந்த வயசான காலத்தில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமும் வச்சுருக்கோம். இதை குறித்து ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான். நீதிமொழிகள் புத்தகம் 19:20, உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். நீ அந்திய காலத்தில் ஞானமுள்ளவனா? அநேக பாருங்கள், வயசானவங்க ரொம்ப தடுமாறி போகிறாங்க, ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் பெரிய விமோச்சனத்தை பார்க்க முடியறதில்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியறதில்ல, கஷ்டப்படுறாங்க, வேதனையை அனுபவிக்கிறாங்க. ஞானம் இல்லாமல் விட்டுட்டேனே, சம்பாதிச்ச காலங்களில் ரொம்ப ஞானம் இல்லாமல் நடந்துக்கிட்டேனே, இன்றைக்கி நான் ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறேன்னு புலம்புற எத்தனையோ முதியோர்களை நான் பார்த்துருக்குறேன், வயசானவங்களை பார்த்துருக்குறேன். ஒரு காலத்தில் எப்படியோ ஓகோ என்று இருந்த அந்த குடும்பம் இப்போ நொடிச்சு போயிருக்கு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமான நிலைமை. ஒரு பெரிய உயர் அதிகாரியை நான் அறிவேன். அவருக்கு 4 பிள்ளைகள், 2 ஆண் மக்கள், 2 பெண் மக்கள். அவர் உத்தியோகத்தில் இருந்தபோது ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். ஆடம்பரமான பொருட்கள், அவருடைய வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப அதாவது அளவுக்கு அதிகமாக பணங்களை அவர்கள் கையாளுகிறார்கள். சின்ன பிள்ளைகளை பணங்களை தண்ணியாக இறைப்பது. அந்த அதிகாரிக்கு ஓய்வு கொடுத்தது அரசாங்கம். அதன் பிறகு பாருங்களேன், பழையபடி தீனி போட முடியல, ஃபீட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் அவருடைய மகனே அவரை கொன்று போட்டான். அந்த காட்சி என்னுடைய நெஞ்சை உருக்கிச்சு. எத்தனை வேதனை! இன்றைக்கி இந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருவரும் குடிக்கு அடிமையாகி மிக வேதனையோடு வாழ்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த அன்பு பிள்ளைகளை நினைக்கும் போது, ஐயோ இந்த குடும்பம் இப்படி போயிடுச்சேன்னு நான் வருத்தப்படுவது உண்டு. அதற்கு மேலாக அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்கிற சமயத்தெல்லாம், எப்படி சம்பாதிச்சேன் பார்த்தீங்களா பிரதர், இப்போது ஒரு 1000 ரூபாய் என் கையில் இல்லை, என் பிள்ளைங்க நான் பைசா கொடுக்கலன்னு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று புலம்பி இருக்கிறார். என் அன்பு நேசத்துக்குரியவர்களே, அந்திய காலத்தில் ஞானமுள்ளவங்களாக இருப்பதற்கு ஆலோசனை பெறுங்கள். என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இதை சாலமோன் ஞானி ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். மீண்டும் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19:20, உன் அந்திய காலத்திலே நீ ஞானமுள்ளவனாக இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். இன்னொரு வசனத்தில் எழுதியிருக்குது, நீதிமொழிகள் 12:15 எழுதியிருக்கிறது, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். அந்த ஆலோசனை அந்திய காலத்தில் ஞானமுள்ளவர்களாய் நிறுத்துகிறது. 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் 13:10 இப்படி வாசிக்கின்றோம், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனை யாராவது கேட்டு நடந்தாங்கன்னா அவங்ககிட்ட அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஞானத்தினால் அவங்களை நிரப்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி ஏராளமான நன்மைகள் ஆண்டவர் தருகிற ஆலோசனையினாலே நமக்கு கிடைக்கிறது. ஆனால் மக்கள் இந்த ஆலோசனையை அலட்சியப்படுத்துகிறார்களாம்.
சங்கீதக்காரன் அப்படி பாடி வைத்திருக்கிறான். சங்கீதம் 107:10 வாசிக்கிறோம், அசட்டை பண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆலோசனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் புத்தகம் 1:25 ஆலோசனை தள்ளி விடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆலோசனை விரும்ப வேண்டும். அவங்க ஆலோசனை விரும்பலை அப்படின்னு நீதிமொழிகள் 1:25 வாசிக்கிறோம். ஆலோசனை விரும்பலை, அதை தள்ளிட்டாங்க. வேண்டாம், அந்த ஆலோசனை, இந்த கவுன்சிலிங் வேண்டாம், இந்த அட்வைஸ் வேண்டாம். எத்தனை பிள்ளைங்க சொல்கிறாங்க பாருங்கள், அட்வைஸ் பிடிக்கிறதில்ல, ஆலோசனை பிடிக்கிறதில்ல, புத்திமதி பிடிக்கிறதில்ல. ஆண்டவருடைய ஆலோசனை அப்படி அநேகர் தள்ளிவிட்டார்கள், அநேகர் புறக்கணித்தார்கள். வேண்டாம் அந்த ஆலோசனை என்று புறக்கணித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் ஆலோசனை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார். அவருடைய ஆலோசனை நாளை நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இந்த தெய்வீக ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த தெய்வீக ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டுவது என்ன என்று பார்த்தால், அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய சாட்சியான திவ்யமான வசனங்களை நாம் நல்லா படிக்கணும். கர்த்தருடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு, கர்த்தருடைய ஆலோசனையை நீங்கள் அனுபவிப்பதற்கு, அந்த ஆலோசனை தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கர்த்தருடைய வசனமாகிய அந்த மகத்துவமான தெய்வீக வார்த்தையை நாம் நல்லா படிக்கணும். சாட்சியின் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நேசிங்க, அதை வாசியுங்க, சுவாசியுங்க, அப்பியாசிங்க, விசுவாசியுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. ரொம்ப அழகா நேர்த்தியாக கர்த்தர் நடத்துவார். சாட்சியின் வசனங்கள், அந்த வார்த்தைகள் நமக்கு நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கிறதா. 119வது சங்கீதத்தில் 24வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் உம்முடைய ஆலோசனைக்காரருமாக இருக்கிறது. தேவனுடைய சாட்சிகள் நமக்கு இன்பமானவைகள். அது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது, நமக்கு நல்ல வழி காட்டுகிறது, நம்மை வாழ வைக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய மகத்துவமான அந்த ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கணும். பேதை, எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், பேதையாயிருந்த சில பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து அவர்கள் வேதத்தை வாசித்த பிறகு எவ்வளவு ஞானத்தோடு செயல்படுகிறார்கள், எவ்வளவு அறிவோடு செயல்படுகிறார்கள். ரொம்ப அழகாக கர்த்தர்களை நடத்துகிறார். வேத வசனத்தை வாசிக்கிறதுனால தான் அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு அறிவு, அவ்வளவு. ஏனென்றால் இந்த வேதம் பேதைகளுக்கு ஞானத்தை அறிவையும் கொடுக்கும். ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கலாம், ஆனால் வேத வசனத்தை வாசிக்க துவங்கிட்டாங்கன்னா அவங்கள ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாக கர்த்தர் மாற்றுறார், அறிவார்ந்த ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்றுறார், அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் பண்ணுறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அந்த வசனத்தை நேசித்து அந்த வசனத்தை நல்லா படிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? அப்படி செய்வீர்களே ஆனால் தேவனுடைய ஆலோசனை உங்களில் விளங்கும். என்னை கேட்டால் வசனங்களை நல்லா ஆத்மார்த்தமாக வாசித்து அதை தியானித்து அந்த வசனத்தின் மேலே தாகமாக இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார், பலருக்கு பிரயோஜனமாக மாற்றுவார். அவன் மேலே அவருடைய கரம் இருக்கும், தேவனுடைய கரம் இருக்கும். தேவனை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார், யூஸ் பண்ணுவார். கரத்தின் நிழலிலே ஆண்டவர் மூடிக்கொள்வார், மூடி மறைத்து கொள்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை நேர்த்தியாய் வாசிக்க பழகுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தின் மேலே தாகம் கொண்டு அதை தியானம் பண்ணுங்கள். அந்த வேத வசனம் உங்களை அற்புதமாய் நடத்தும், உங்களுக்கு நல்ல பாதை காட்டும், உங்களுக்கு வழி காட்டும். மிக ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். முதலாவது, தேவனுடைய ஆலோசனை பெறுவதற்கு சாட்சியின் வசனத்தின் மேலே நமக்கு ஒரு நல்ல தாகம் இருக்கணும், அந்த வார்த்தையில் நமக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கணும். அதை முதலாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஞானிகளிடத்திலே ஆலோசனை இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஞானிகளிடத்தில் ஆலோசனை. யார் ஞானி அப்படின்னு கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் ஞானி. அதைத்தான் 111:10 சங்கீதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் ஞானியாய் கருதப்படுகிறான்.
இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் உள்ளவரிடத்தில் ஆலோசனை விளங்குன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுறவங்களிடத்தில் ஆலோசனை இருக்கும். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார், உங்களை நடத்துவார். இதை விட இன்னும் தெளிவாக நான் சொல்லணும்னா, சங்கீதம் 25, 12 மற்றும் 14 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 25, 14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வழியை காண்பிக்கிறார். அவங்களுக்கு தான் ரகசியம் வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், தேவனுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பலப்படுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு, தேவனுக்கு அஞ்சி வாழ்கிறவர்களுக்கு தேவன் விசேஷமாய் தம்முடைய ஆலோசனை அனுப்புகிறார். அவருடைய ஆலோசனையினால் அவர் அற்புதங்களை செய்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை பாருங்கள். அவருடைய ரகசியம் என் கூடாரங்களில் இருந்தது என்று சொல்லுகிறான் யோபு பக்தன். கர்த்தருடைய ரகசியம் நம்முடைய கூடாரங்கள் இருக்கும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அந்த பிளெஸிங், அந்த ஆசீர்வாதம். தேவனுக்கு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆலோசனை கர்த்தராக இருப்பார். அவர்களுக்கு வழிகாட்டுவார். என்ன செய்யணும், என்ன பண்ணணுன்றதை ரொம்ப அழகா நேர்த்தியாக சொல்லிக் கொடுப்பார், உயர்த்துவார். மூன்றாவது, ஆண்டவருக்கு காத்திருப்பது. அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காமல் போய்விட்டார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். சங்கீதம் 106, 13 வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. அப்படியானால் ஆலோசனை பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பேசட்டும், என்னோடு கூட அவர் இடைப்படட்டும், எனக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லட்டும் என்று அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெறுகிறார்கள். என்ன செய்து தெரியல, என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல, போராடுகிறேன், மிகுந்த மன வேதனை, மிகுந்த மன சங்கடங்கள், கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் உங்களுக்கு இருக்கும். காத்திருங்கள். ஆண்டவர் பேசட்டும், காத்திருங்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள் காத்திருப்பது என்பது ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. கர்த்தர் பேசட்டுமே, ஆண்டவர் இடைப்பட்டுமே, காத்திருப்போம். காத்திருக்கிற அனுபவங்கள் இல்லாவிட்டால் தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாது. கர்த்தர் பேசுகிறவரை காத்திருப்போம், ஆண்டவர் இடைபடுகிறவரை காத்திருப்போம். 4வதாக எசாயா 11:2 ஆலோசனை தருகிற ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பரிசுத்தாவினுடைய நிறைவை நீங்கள் பெறும் பொழுது, பரிசுத்தாவினுடைய வல்லமை நீங்கள் பெறும் பொழுது, பரிசுத்தாவினுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போது மிகப்பெரிய மாற்றங்களை நாம் சந்திக்கின்றோம். பரிசுத்தாவினுடைய நிறைவு வருகிற வரைக்கும் அவருடைய சீசர்கள் பேதைகளாக இருந்தார்கள். ஆனால் பரிசுத்தால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் பேசும்போது அவன் பேசுகிற ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிடா அவனுக்கு ஞானம்? நான் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுக்குறார். அதனால தான் மத்திய 10ஆம் அதிகாரத்திலே சொன்னார், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார். சுப போய் நின்னா போதும், ஆண்டவர் மலமலன்னு பேசிடுவார். இப்போ ஆலோசனை பெற்றுக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார்னா நீ என்ன பேசணுன்ற சொல்லி கொடுப்பார். சாதாரணமாக ஜெபத்துக்கு கூட சொல்கிறார் பாருங்களேன், வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினால் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பேசுவாராம். உங்களுக்காக, எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவன் பேசுவார். நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தாவினுடைய நிறைவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்ற பிறகுதான் தேவனுடைய ஆலோசனையை பெற்று மிகப்பெரிய அளவில் ஊழியம் செய்தார்கள். எங்கேயாவது செல்லணும்னா ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு தான் போனாங்க. அவர் கொடுக்குற ஆலோசனை, அவர் கொடுக்குற வழிநடத்துதல், கைடன்ஸ், இதை தான் அவங்களுக்கு சரியான வெற்றிக்கு நேரம் அவங்களை நடத்தியது. ஆசியா நாடுகள் முழுவதிலும் திருச்சபைகள் உண்டு பண்ணப்பட்டன. ஐரோப்பிய நாடுகள் முழுவதிலும் திருச்சபைகள் உண்டு பண்ணப்பட்டன. ஆப்பிரிக்க தேசத்திற்கு ஒரு பிரதிநிதியாக கர்த்தர் மந்திரியை கர்த்தர் தொட்டார். இதெல்லாம் ஆவியானவர்களை செயல்படுத்தினது. அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடு என்று சொல்லுகிறார். ஆவியானுடைய ஆலோசனை கேட்டு
எருசலேம் ஆலயம் செயல்பட ஆரம்பித்தது, அது சபைகள் பக்தி விருத்தி அடைந்தன, சபைகள் பெருக ஆரம்பித்தது, வேத வசனம் விருத்தி அடைந்தது. இப்போ ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தாவினுடைய நிறைவு தேவை. அன்பானவர்களே, நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே புரியலையா? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருங்கள். அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருங்கள். அவர் உங்களோடு பேசட்டும். தேவன் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார், சொல்லிக் கொடுப்பார். வசனங்களை வாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்களை ஆலோசனை செய்வார், அவர் உங்களை நடத்துவார். அவருடைய நடத்திப்பு ஆச்சரியமாயிருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த இணைய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்பாதங்களை எங்களை சமர்ப்பிக்கின்றோம். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி. உம்முடைய திருக்கரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிரப்பும் ஆண்டவரே. தேவனே, எங்களுக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை இருந்தால்தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். ஆலோசனை இருந்தால்தான் நாங்கள் ஜெயம் பெற முடியும். அவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர்களை நடத்துவீராக, எங்களை சொல்லிக் கொடுப்பீராக. உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.